கொடைக்கானல் குணா குகையில் குரங்குகள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குரங்குகளை கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளனர். கொடைக்கானலில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களை விட அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாக குணா குகை அமைந்திருக்கிறது. பல லட்சம் சுற்றுலா பயணிகள் குணா குகைக்கு வந்தாலும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குணா குகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை குரங்குகள் தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் குணா குகை முழுக்க இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆபத்துடன் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளுக்கு சிராய்ப்பு, காயங்களை ஏற்படுத்துவதோடு அவர்களது உடைமைகளை குரங்குகள் பறித்துச் செல்வது தினசரி காட்சியாகிவிட்டது. ஒரு 2 பேர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களோட பர்ஸ் அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு பேக் அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றுலாத்துறைக்கு வந்து பணம் அதில் இருந்திருக்கு, காசு இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு அதை போட்டு போயிடுச்சு, கிழிச்சு போட்டுச்சு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை. ஸோ இது போன்ற பாதிப்பு அவங்க ஏற்படுத்த இப்போ அவங்க என்ஜாய் பண்ணு தான் வந்திருப்பாங்க கொடைக்கானலுக்கு. இப்போ பணம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. குரங்கு கிட்ட போய் நம்ம போயிட்டு திரும்பி கேட்க முடியாது. நான் குணாக்கு போய் வந்தேன், நல்லா இருக்கு பிளேஸ், நல்லா அருமையாக இருக்கும்போது இந்த டிஸ்டர்பன்ஸ், இந்த குரங்கு அது வந்து எல்லாம் வரப்போகிற எல்லா மக்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். சின்ன பசங்களாம் இருக்காங்க, நானே கொஞ்சம் பயந்து தான் போனேன், நம்ம மேலே எதாவது வந்துருமான்னு. கொஞ்சம் அதை மட்டும் கவர்மெண்ட்டு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து அதை கொஞ்சம் வனத்துறையில் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வரப்போகிறவங்களுக்கு ஏன்னா ஒரு சாப்பாடு கொண்டு போக முடியல, ஒரு சோளம் சாப்பிட்டு போக முடியல, பயமாக இருக்குது. கொடுக்குறாங்க ஒரு மரத்தில் என்னோட கூட வந்து பேர் நிற்குது, அது கூட வந்து செல்ஃபி எடுக்குது என் கூட சேர்ந்து. ஸோ ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுற்றுலா பயணிகளின் உடைமைகளை மரத்தின் மீது கொண்டு போய் வைத்து அதில் உள்ள பொருட்களை வனப்பகுதிக்குள் வீசுவதால் அனைத்தையும் தொலைத்துவிட்டு சுற்றுலா பயணிகள் பரிதவிக்கும் நிலை ஏற்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு குரங்குகளின் தொல்லைக்கு முடிவு கட்ட வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாகும். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.